வணக்கம். மாசில் செந்தில்குமார் ஃப்ரம் கள்ளக்குறிச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் மார்ச் 2021 மார்ச் 2021 நியூஸ் பேப்பரில் வந்திருக்க முக்கியமான நியூஸ் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் எனி டைப் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களால் பார்க்க முடியும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்கிற கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் மறக்காமல் தந்துருங்க. மூவிங் இன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் மார்ச் 28, 2021. Important announcement from our channel. Current affairs MCQ questions டெய்லியும் டெலகிராம் ஆப்பில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். மேக் யூஸ் ஆஃப் இட். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்குறோம். டவுன்லோட் பண்ணி டெய்லி கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணுங்கள். மூவிங் ஆன் டு த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் ஃபார் மார்ச் 28. Here comes the first one. மித்தாலி எக்ஸ்பிரஸ். ஸோ நேற்றுக்கு நம்ம பார்த்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோவோட இது வந்து கண்டினியூஷன் சொல்லலாம். இந்தியா அண்டு பங்களாதேஷ். நியூ பேசஞ்சர் ட்ரெயின் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். இந்தியாவிற்கும் வங்கதேசத்துக்கும் இடையே விடப்படுகின்ற புதிய பேசஞ்சர் ட்ரெயின் தான் மித்தாலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது. எங்கிருந்து அப்படின்னா மேற்கு வங்க மாநிலத்தில் இருக்க ஜல்பாய்குரி அப்படிங்கிற இடத்துல இருந்து வங்கதேச தலைநகரம் டாக்கா, ஜல்பாய்குரி டு டாக்கா அப்படின்ற பிளேஸுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் விடப்பட்டிருக்கு. திஸ் இஸ் த தேர்ட் பேசஞ்சர் ட்ரெயின் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே விடப்படுகின்ற மூன்றாவது பயணிகள் ட்ரெயின் இது. மூன்றாவது பயணிகள் ரயில் போக்குவரத்து தான் இந்த மித்தாலி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது. ஏற்கனவே 2 பயணிகள் ட்ரெயின் இருக்கு. ஒன்று வந்து மைத்ரி எக்ஸ்பிரஸ் கொல்கத்தால இருந்து தாக்கா வரைக்கும் போறது. 2வது பந்தன் எக்ஸ்பிரஸ் கொல்கத்தால இருந்து குன்ஹ்லா வரைக்கும் போறது. ஸோ எல்லா ட்ரெயினுமே பேசஞ்சர் ட்ரெயின் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து தான் பங்களாதேஷ்க்கு போகுது. மைத்ரி எக்ஸ்பிரஸ், பந்தன் எக்ஸ்பிரஸ், மித்தாலி எக்ஸ்பிரஸ். ஸோ 3 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் தட் ஆர் ரன்னிங் பிட்வீன் இந்தியா அண்ட் பங்களாதேஷ். மைத்ரி, பந்தன், மித்தாலி, எம்பிஎம் எக்ஸ்பிரஸ் இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே இருக்குது. ஸோ அதே மாதிரி கூட்ஸ் ட்ரெயின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ரூட்ல இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் கூட்ஸ் ட்ரெயின் இருக்குது. அது வந்து அந்த ரூட் நம்மளுக்கு தேவையில்லை, பட் 5 இருக்கு. கடைசியா திறக்கப்பட்ட கூட்ஸ் ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் வந்து ஹல்திபாரி டு சில்ஹாட்டி. இது வந்து எல்லாமே வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கிடையாது, நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல இருந்து கூட இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. நம்மளுக்கு இந்த ரூட் தேவையில்ல, பேசஞ்சர் ட்ரெயின் ரூட் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும் எம்சிக்யூக்கு. மைத்ரி எக்ஸ்பிரஸ், பந்தன் எக்ஸ்பிரஸ் அண்ட் மித்தாலி எக்ஸ்பிரஸ். கூட்ஸ் ட்ரெயின் வந்து மொத்தம் 5 டிஃபரெண்ட் ரூட்ல இருக்கு. அந்த ரூட்டை மட்டும் பார்த்துக்குங்க. பெட்ராபோல் டு பேனாபோல், கிடி டு தர்ஷனா, சின்காபாத் டு ரோஹன்பூர், ராதிகாபூர் டு பிரோல் அண்ட் த லாஸ்ட் ஒன் ஹல்திபாரி டு சில்ஹாட்டி. ட்ரிவியா. அதே மாதிரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே விடப்பட்டு உள்ள பயணிகள் ரயில் போக்குவரத்தின் பெயர். ஃபர்ஸ்ட் ஒன் சமஜுதா எக்ஸ்பிரஸ், அத்தாரி, அதாவது இந்தியாவில் வந்து அத்தாரி, அம்ரித்சர், பஞ்சாப், ஓகேங்களா, அந்த இடத்துல இருந்தும் லாகூர் வரைக்கும் ஒன்று. அடுத்த எக்ஸ்பிரஸ் வந்து தார் எக்ஸ்பிரஸ், ஜோத்பூர்ல இருந்து கராச்சி வரைக்கும் ஒன்று. ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே விடப்படுகின்ற பயணிகள் ட்ரெயின் மொத்தம் 2, சமஜுதா எக்ஸ்பிரஸ், தார் எக்ஸ்பிரஸ். இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் இடையே விடப்படுகின்ற பயணிகள் ரயில் போக்குவரத்து மொத்தம் 3, மைத்ரி எக்ஸ்பிரஸ், பந்தன் எக்ஸ்பிரஸ் மற்றும் மித்தாலி எக்ஸ்பிரஸ். மூவிங் ஆன் டு த newspaper analysis for March 28, 2021. Here comes the second one. India and Bangladesh, the continuation for the yesterday's newspaper current affairs newspaper analysis. First one, to mark the 50th anniversary of India-Bangladesh friendship, both sides released respective commemorative postage stamps. So, இரு நாட்டுகளோட 50வது வெளியுறவு கொள்கையை பறைசாற்றுவதற்காக இரு நாட்டு தலைவர்களும் நினைவு தபால் தலையை வெளியிட்டனர். இந்தியா பங்களாதேஷ் ஃப்ரெண்ட்ஷிப் நட்புறவை மேம்படுத்துவதற்காக, அதை நினைவு கூறுவதற்காக இந்தியாவும் வங்கதேச அரசும் இணைந்து நினைவு தபால் தாளை வெளியிட்டுள்ளனர். It was also decided to commemorate the December 6 as Maitri Divas, the day when India recognized Bangladesh in the year 1971.
ஸோ டிசம்பர் 6 1971 வங்கதேசம் உதயமான தினத்தை வந்து ஹானர் பண்றதுக்காக டிசம்பர் 6 மைத்ரி திவாசா இரு நாடுகளும் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணப்பட்டிருக்குது. அதே மாதிரி இந்தியன் சைட் ஆல்சோ அனௌன்ஸ் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் பங்கபந்து சேர் அட் த யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லி. டெல்லி பல்கலைக்கழகத்தில் பங்கபந்து இருக்கை ஒன்று ஏற்படுத்தப்படும் அப்படின்னு இந்திய அரசாங்கம் நேற்று தெரிவித்துள்ளது. Filming of the biopic on Bangabandhu Sheikh Mujibur Rahman under the direction of Indian film director Shyam Benegal. இந்தியாவின் புகழ்பெற்ற திரைப்பட இயக்குனரான ஷியாம் பெனகல் அவர் இயக்க போற படம் பங்கபந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் ஹானர் பண்றதுக்காக அவருடைய வாழ்க்கை வரலாறு அவர் திரைப்படமா இயக்குறாரு ஷாம் பனகல். பங்கபந்து அப்படிங்கிறது ஷேக் முஜிபுர் ரஹ்மான், அவர் தான் வந்து வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அவருடைய பொண்ணு தான் இப்ப வந்து வங்கதேசத்தின் பிரதமராக இருக்கிறாங்க, திரு ஷேக் ஹசீனா. India gifted 109 ambulances to Bangladesh and also 1.2 million doses of the Covishield vaccine. ஸோ 109 ஆம்புலன்ஸ் வந்து இந்தியா வந்து வங்கதேசத்துக்கு தந்திருக்கிறாங்க. அதே போல கோவிஷீல்டு தடுப்பு மருந்து கொரோனாக்காகவும் தரப்பட்டுள்ளது. இந்தியா ரிலீஸ்ட் a silver coin to commemorate 50 years of establishment of diplomatic ties between two countries. சிறு நாட்டோட வெளியுறவு கொள்கை ஏற்படுத்தப்பட்ட 50 வருடங்கள் ஆனதை ஒட்டி அதை நினைவு கூறும் வகையில் இந்திய அரசாங்கத்தின் சார்பில் ஒரு வெள்ளி நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது. அதே போல பங்களாதேஷ் ரிலீஸ்ட் a gold coin to commemorate the முஜிப் ஷோ. ஷேக் முஜிபுர் ரஹ்மானோட நினைவுக்காக வங்கதேசம் அரசு ஒரு தங்க நாணயத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இது எல்லாமே பிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூக்கு எல்லாமே இது ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஸோ இந்தியா கூட பார்டர் வச்சிருக்கிற கண்ட்ரில பங்களாதேஷ் தான் மிக நீளமான பார்டர் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் சைனா. ஸோ இதுதான் பார்டர், இந்தியா கூட பார்டர் லென்த் அதிகமா இருக்கிற கண்ட்ரில ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ், செகண்ட் சைனா அண்ட் தேர்ட் ஒன் பாகிஸ்தான். ஸோ இந்த கவுண்டர் பார்ட் படிக்கிறப்ப கவுண்டர் பார்ட்ல வந்து இந்தியா மேப் எடுத்துட்டு பங்களாதேஷ் கூட எந்தெந்த ஸ்டேட்ஸ்லாம் பார்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறது நீங்க பார்த்துக்கணும். Trivia: Gandhi Peace Prize 2020 was awarded to Bangabandhu Sheikh Mujibur Rahman posthumously. இது நம்ம நேற்றுக்கு பார்த்ததான். காந்தி அமைதி விருது 2020 வங்கதேசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் பங்கபந்து அவருக்கு வந்து தரப்பட்டது. நேற்றுக்கு பிரதமர் தந்தாரு. அந்த விருதை வந்து அவருடைய மகளும் பிரதமருமான திருமதி ஷேக் ஹசீனா அவங்க பெற்றுக்கிட்டாங்க. Moving on to the next newspaper announced for March 28, 2021. Here comes the Desert Flag 6. So யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்ல நடைபெற்றது. மார்ச் 4 மார்ச் 27 வரைக்கும் நடைபெற்றது. இது ஒரு மல்டிநேஷனல் ஏர்ஃபோர்ஸ் எக்ஸஸ், பல நாடுகள் சேர்ந்து கூட்டு விமானப்படை பயிற்சி. இது டெசர்ட் பிளாக் 6. இந்தியா முதல் முறையாக இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குது. மொத்தம் 6 நாடுகள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ், சவுதி அரேபியா, பஹ்ரைன் மற்றும் யுஏஇ. இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ், சவுதி அரேபியா, பஹ்ரைன் மற்றும் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். ட்ரிவியா: ஜாயிண்ட் ஆர்மி எக்ஸசைஸ் பை இந்தியா அண்ட் யுஎஸ்ஏ 2021 பிப்ரவரியில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்றது. இந்தியா மற்றும் அமெரிக்கா கூட்டு ராணுவ பயிற்சி, அதுக்கு பேரு யூத் அபயாஸ். யூத் அபயாஸ் என்கிறது இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையே நடைபெற்ற கூட்டு ராணுவ பயிற்சி. பிப்ரவரி 2021 ராஜஸ்தான் மாநிலத்தில் நடைபெற்றது. Moving on to the next newspaper analysis. MICE MICE இது வந்து மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் செயல்படுத்துகின்ற ஒரு திட்டம். இது யார் கூட இணைந்து அப்படின்னா மத்திய பிரதேசம் டூரிசம் கூட சேர்ந்து இதை பண்ணியிருக்கிறாங்க, மைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல எம் அப்படிங்கிறது மீட்டிங்ஸ், ஐ அப்படிங்கிறது இன்சென்டிவ்ஸ், சி அப்படிங்கிறது கான்ஃபரன்ஸ், இ அப்படிங்கிறது எக்ஸிபிஷன்ஸ். மீட்டிங்ஸ், இன்சென்டிவ்ஸ், கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன்ஸ் ரோட் ஷோ இன் கஜுராஹோ. மத்திய பிரதேசத்தில் உள்ள புகழ்பெற்ற ஒரு சுற்றுலா தலமான கஜுராஹோல இந்த மீட்டிங் நடைபெற்றது. மைஸ் அப்படிங்கிறது மீட்டிங்ஸ், இன்சென்டிவ்ஸ், கான்ஃபரன்ஸ் அண்ட் எக்ஸிபிஷன். ஸோ இது வந்து மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். எதுக்கு அப்படின்னா ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஐடென்டிஃபைட் ஐகானிக் டெஸ்டினேஷன் த கண்ட்ரி ஃபாலோயிங் அ ஹோலிஸ்டிக் அப்ரோச். ஸோ இருக்கிற புராதன இடங்களை இன்னும் மேம்படுத்தி இன்னும் உலகத்துல பிரபலப்படுத்துவதற்காக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. மைஸ், MICE டூரிசம் மினிஸ்ட்ரி தான் இதுக்கு நோடல் ஏஜென்சி.
Objective of the scheme is to boost the tourism influx in India and serve as a model for other tourism sites. So to boost the tourism in the state, அவ்வளவுதான் முக்கியம். நோடல் ஏஜென்சி ஃபார் த ஸ்கீம் இஸ் த டூரிசம் மினிஸ்ட்ரி. மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துறது. அவங்க கூட இன்னும் நிறைய மினிஸ்ட்ரி, விமான போக்குவரத்து, ரயில்வே எல்லாமே இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ட்ரிவியா: இந்தியாவில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக தரும் மாநிலங்கள். ஓகேங்களா, வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகை தந்துள்ள மாநிலங்கள். ஸ்டேட்ஸ் தட் விட்னஸ் த மேக்ஸிமம் ஃபாரின் டூரிஸ்ட் இன் இந்தியா. First place Tamil Nadu, second Maharashtra, third Uttar Pradesh, fourth Delhi and fifth one Rajasthan. Tamil Nadu, Maharashtra, Uttar Pradesh, Delhi and Rajasthan are the top 5 Indian states that attracts the maximum number of foreign tourists in India. Moving on to the next newspaper announcement for March 28, 2021. Here comes the Satkosia Tiger Reserve. Satkosia Tiger Reserve. இந்த நியூஸ்ல வந்திருக்குது. எந்த ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா ஒடிசா மாநிலத்துல இருக்கு. இது எதற்காக வந்தது அப்படின்னா, இந்த நியூஸ்ல வந்து ஒரு பெண் புலி சுந்தரி அப்படிங்கிறது, சுந்தரின்ற பெண் புலி வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கிற கன்ஹா புலிகள் சரணாலயத்திலிருந்து ஒடிசா மாநிலத்தில் இருக்க சட்கோசியா டைகர் புலிகள் சரணாலயத்துக்கு கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா, மத்திய பிரதேசத்துல இருக்க கன்ஹா புலிகள் சரணாலயத்தில இருந்து ஒடிசா மாநிலத்தில் இருக்க சட்கோசியா புலிகள் சரணாலயத்துக்கு சுந்தரி என்ற பெண் புலி 2018 ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது எதன்படி கொண்டு வந்தப்பட்டிருக்கு அப்படின்னா, டைகர் ரீலொகேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத புலிகள் இடம் மாற்றுவது செய்வதற்காக ஒரு திட்டம் மத்திய அரசு கொண்டு வந்தாங்க. டைகர் ரீலொகேஷன் ப்ராஜெக்ட். இதுவும் 2018 தான் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த திட்டம் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஒரு சில புலிகள் சரணாலயத்தில் நிறைய புலிகள் இருக்கு, ஒரு சில புலிகள் சரணாலயத்தில் புலிகள் ரொம்ப கம்மியா இருக்கு. ஸோ இந்த கம்மியா இருக்க புலிகள் சரணாலயத்துல வந்து வேற ஒரு புலிகள் சரணாலயத்தை வந்து புலிகளை கொண்டு வந்து அவங்களுக்கு இனப்பெருக்கம் ஏற்படுத்தி புலிகளை நிறைய கொண்டு வரதுக்காக செய்யப்படுறது தான் இது டைகர் ரீலொகேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஒடிசா மாநிலம் சட்கோசியா புலிகள் சரணாலயத்துக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த புலிகள் சரணாலயத்தில் சுத்தி இருக்கிற கிராம மக்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே புலிகள் இருந்துதான் எங்கள் வெளியே வந்து இது மாதிரி தும்சம் பண்ணியது. ஸோ ஏற்கனவே இப்போ புலி கம்மியாச்சுன்னா அதோட விட்டுற வேண்டியதானே, அது எதுக்கு இன்னொரு இடத்துல இருந்து புலியை கொண்டு வரும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டம்லாம் அவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. கவர்மெண்ட் எவ்வளோ பேசிஃபை பண்ணி பார்த்தாங்க, பட் எதுவும் செயல்படுத்த முடியல. ஸோ எதுக்கடா வம்புன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து திரும்பவும் அந்த சுந்தரி புலியை வந்து மத்திய பிரதேசல இருக்க ஒரிஜினலா இருந்த கன்ஹா புலிகள் சரணாலயத்துக்கே கொண்டு போறாங்க. Now the tiger Sundari is moved back to the Kanha Tiger Reserve. 2007 வந்து கிட்டத்தட்ட சட்கோசியா புலிகள் சரணாலயத்துல 12 புலிகள் இருந்தது. ஆனா தற்போதைய சூழல வந்து வெறும் 2 புலிகள் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த டைகர் ரீலொகேஷன் ப்ராஜெக்ட் மூலமா ஒரு டைகர் ரிசர்வ்ல இருந்து இன்னொரு டைகர் ரிசர்வ்க்கு புலியை வந்து கொண்டு வந்தாங்க. பட் அது ப்ரொட்டஸ்ட் வந்து நிறைய எரப்ட் ஆனதுனால திரும்பவும் பேக் டு பெவிலியன் மாதிரி பேக் டு கன்ஹா டைகர் ரிசர்வ்க்கு. உலகத்துல இருக்க 80% புலிகள் வந்து இந்தியாவில் மட்டுமே இருக்கு. 80% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் டைகர்ஸ் இஸ் இன் இந்தியா. இந்தியாவில புலிகள் அதிகமாக காணப்படும் மாநிலங்கள் வரிசையிலும் முதல் இடத்துல மத்திய பிரதேஷ், செகண்ட் கர்நாடகா, தேர்ட் உத்தரகாண்ட், ஃபோர்த் மகாராஷ்டிரா அண்ட் ஃபிஃப்த் ஒன் தமிழ்நாடு. Madhya Pradesh, Karnataka, Uttarakhand, Maharashtra and Tamil Nadu has the maximum number of tigers in Indian states as per the order. Trivia: Project Tiger புலிகளை வந்து வேட்டையாடக்கூடாது, அதை வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக புலிகள் ப்ராஜெக்ட் டைகர் புலி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 1973 கொண்டு வரப்பட்டது அப்போதைய இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி. ப்ராஜெக்ட் டைகர் வாஸ் ஸ்டார்டட் இன் தி இயர் 1973 when Mrs. Indira Gandhi was the Prime Minister of India. So as of now தற்போதைய சூழ்நிலையில வந்து 51 புலிகள் சரணாலயம் இந்தியாவில் இருக்கு. 51 டைகர் ரிசர்வ்ஸ் ஆர் தேர் இன் இந்தியா. 51 டைகர் ரிசர்வ்ஸ். அதுல 5 புலிகள் சரணாலயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாடு ஹாஸ் 5 டைகர் ரிசர்வ்ஸ். லேட்டஸ்டா சேர்க்கப்பட்டது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம் வந்து சேர்க்கப்பட்டது. முதல்ல சேர்க்கப்பட்டது காலக்காடு ஒன்றரை. காலக்காடு தான் ஃபர்ஸ்ட், தென் முதுமலை, ஆனமலை, சத்தியமங்கலம் அண்ட் தென் த லாஸ்ட் ஒன் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை டைகர் ரிசர்வ்ஸ். So 51 tiger reserves in India, 5 tiger reserves in the state of Tamil Nadu. Moving on to the next for March 28, 2021.
United Kingdom and United States of America call for alternative to China's BRI. அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் மற்றும் இங்கிலாந்தின் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சன் 2 பேரும் கூட்டாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, சீன அரசாங்கம் செயல்படுத்தி வரும் பெல்ட் ரோட் இனிஷியேட்டிவ் BRI அதற்கு எதிராக ஜனநாயக நாடுகள் ஒன்று திரண்டு வேற ஒரு திட்டத்தை செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. Ask the democratic countries to provide an alternative to China's BRI Belt Road Initiative. So இந்த BRI Belt Road Initiative அப்படிங்கிறது 2013ல சைனா தொடங்குச்சு. அடாப்டட் இன் 2013. கிட்டத்தட்ட 70 நாடுகள்ல இது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டா சைனா செயல்படுத்திட்டு இருக்குது. Just imagine 70 countries adopted in 2013 with the objective of investing across 70 countries. So Asia, Africa, Europe எல்லா கான்டினென்ட்ஸ்லயும் இந்த ப்ராஜெக்டை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு சீனா விக்ரஸா இருக்கு. இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட ஏசியா, ஆப்பிரிக்கால அவங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. BRI is a centerpiece of Chinese Communist Party General Secretary and Xi Jinping's foreign policy. This initiative was originally announced by Xi Jinping as Silk Road Economic Belt. அப்ப ரொம்ப ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில இந்தியா சுதந்திரம்லாம் வாங்கறதுக்கு முன்னாடி அந்த ரோடு, அந்த டிராவல் ஹிஸ்டரி, சைனா இப்ப என்னென்ன ரூட் சொல்லிட்டு இருக்கோம், அதுல பட்டு ஏற்றுமதிக்காக பண்றதா சில்க் ரோடு இனிஷியேட்டிவ். அததான் இப்ப சைனா பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவா மாத்திருக்கிறாங்க. பட்டு உற்பத்தி செஞ்சு அதை ஏற்றுமதி செஞ்சாங்க. சைனாவில யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு போறது. ஸோ இப்ப அதனுடைய நியூ வெர்ஷன் தான் பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ். செப்டம்பர் 2013ல கசகஸ்தான்ல அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் துறைமுகம் கட்டுறது, ரயில் போக்குவரத்து, சாலை போக்குவரத்து, விமானம் நிலையம் கட்டுறது, டேம், அணைகள் மற்றும் குகைகள், எல்லா விதமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்டும் இந்த பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல இருக்கு. ஸோ இது என்னன்னா அப்படின்னா, சைனா தன்னுடைய ஆளுமை கீழே கிட்டத்தட்ட அனைத்து நாடுகளையுமே, அனைத்து கண்டத்திலையுமே அது கொண்டு வர பாக்குது. ஃப்ரம் ஏசியா, ஆப்பிரிக்கா, யூரோப், இந்த 3 கான்டினென்ட்ல இருக்கிற சின்ன சின்ன லேண்ட்லாக்டு கண்ட்ரிஸை ஃபுல்லாவே அவங்களுடைய ஆளுமை கீழே கொண்டு வர பாக்குது. ஸோ இப்போ ஈவன் பாகிஸ்தான்ல கூட பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் இருக்கு. பெல்ட் ரோடு இனிஷியேட்டிவ் பாகிஸ்தான்ல கூட இருக்கு. திபெத், பாகிஸ்தான், நம்மளுடைய பார்டர் ஆப்கானிஸ்தான், அதே மாதிரி சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸ்ல கசகஸ்தான், கிர்கிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இதுல எல்லாத்தையுமே சைனாவோட ஆளுமை நிறையவே இருக்கு. அண்ட் அப்கோர்ஸ் இந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் நிறைய இருக்கு. கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கீழே இருக்கிற இலங்கையில சைனா ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஷிப் இப்ப ரொம்ப விக்ரஸா இருக்கு. சைனா அண்ட் ஸ்ரீலங்கா ஃப்ரெண்ட்ஷிப் ஆஸ் வெல் அஸ் இப்ப எப்படின்னா இந்தியாவை சுத்தி இருக்கிற அந்த 3 பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் சைனா, இது ஒரு முக்கோண காதல் கதை சினிமால பாக்குற மாதிரி பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சைனாவோட அந்த ட்ரையாங்கிள் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டத்தட்ட இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு டேஞ்சரஸ் ஜோன் தான் அது. இந்தியாவுக்கு இது எப்பயுமே இது டேஞ்சரஸ் ஜோன் தான், பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அண்ட் சைனா. ஸோ இப்ப பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, சைனா நாம அப்போஸ் பண்ணணும் அப்படின்னா we need the support of the major powers like எஸ்பெஷலி ஃப்ரம் அமெரிக்கா. ஸோ அதனால தான் இந்த குவாட் குரூப்ஸ், மலபார் எக்ஸசைஸ் இதெல்லாமே பண்றது. இந்தியா சார்க் கூட்டமைப்பு கிட்டத்தட்ட அவங்க வெளியே வந்த மாதிரி தான் சார்க்ல இருந்து இந்தியா. ஏன்னா சார்க் ஹோஸ்ட் பண்றதே இப்ப விட்டாச்சு. ஸோ அதனால தான் இந்தியா சார்க்ல இருந்து டிவியேட் ஆகி இந்த குவாடு, அப்புறம் பிம்ஸ்டெக், அந்த மாதிரி ஒரு குரூப்பிங்ல பாகிஸ்தான் இல்லாத ஏரியாவா பார்த்து அந்த மாதிரி ஒரு குரூப்பிங்ல சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப இன்கேஸ் ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், ஷாங்காய் கூட்டமைப்புல தான் இப்ப சைனா, பாகிஸ்தான், இந்தியா 3ம் சேர்ந்து ஒரே இடத்துல ஒரு அமைப்புல உறுப்பினரா இருக்குது பார்த்தோன்னா ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் தான். ஸோ இந்த மாதிரி சைனா விகரஸா அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி அது எல்லா சின்ன சின்ன நாடையும் அதனுடைய ஆளுமை கீழே கொண்டு வரதுக்கு எதிராக ஜனநாயக நாடுகள் வேற ஏதாவது ப்ராஜெக்ட் செயல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவும் இங்கிலாந்தும் சொல்லி இருக்கிறாங்க. Moving on to the next newspaper analysis for March 28, 2021. One-liners. First one, Cochin Shipyard Limited delivered MV Sindhu passenger cum cargo vessel for Andaman Nicobar. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு MV சிந்து என்ற கப்பலை கொச்சி கப்பல் கட்டுத்தளம் தந்திருக்கிறாங்க. இது பேசஞ்சர் ஷிப் as well as the cargo ship. Next one, இந்தியா அண்ட் பங்களாதேஷ் 5 ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இது ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த ஒப்பந்தம்னா கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால தான் நான் ஒன்லைனர்ஸ்ல கொண்டு வந்திருக்கேன். இந்தியா அண்ட் பங்களாதேஷ் இங்க்டு 5 MOUs, காமர்ஸ் அண்ட் ட்ரேட், வர்த்தகம்,
தகவல் தொழில்நுட்பம், விளையாட்டு, தண்ணீர் மேம்பாடு மற்றும் பாதுகாப்பு ஆகிய 5 துறைகளில் இந்தியாவும் வங்கதேசம் 5 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு உள்ளன. அதே மாதிரி இந்தியா அண்ட் பங்களாதேஷ்ல வந்து நேத்திக்கு அந்த செலிப்ரேஷன்ஸ் பண்றப்ப இந்தியா சார்பில் பங்கெடுத்துக்கிட்ட பண்டிட் அஜோய் சக்கரவர்த்தி அப்படிங்கிற ஒரு இசை வோக்கலிஸ்ட், அவர் இசையமைப்பாளர். அவர் வந்து ஒரு புது ராகத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. அந்த ராகத்துக்கு பேர் வந்து மொய்த்ரின்னு வச்சிருக்கிறாரு, MOITREE. ஸோ இந்த மொய்த்ரி வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அவருக்கு டெடிகேட் பண்றதா அவர் சொல்லியிருக்காரு. பண்டிட் அஜோய் சக்கரவர்த்தி has composed a new ராக் named மொய்த்ரி. ஸோ இது வந்து அந்த ராகம் வந்து 3 மொழிகள்ல அவர் பிரசன்ட் பண்ணியிருந்தாரு. சான்ஸ்கிரிட், ஹிந்தி மற்றும் பெங்காலி லாங்குவேஜ், சமஸ்கிருதம், ஹிந்தி மற்றும் வங்காள மொழிகளில் இந்த ராகத்தை வந்து செயல்படுத்தி இருக்கிறாரு. மொய்த்ரின்றது அந்த ராகத்தோட பேர். US President Mr. Joe Biden has invited 40 world leaders including Prime Minister Mr. Narendra Modi. ஓகேங்களா? ஸோ பருவநிலை மாற்றம் ஏற்படுவது தொடர்பாக அமெரிக்க அதிபர் திரு ஜோ பைடன் உலகத்தில் உள்ள 40 தலைவர்கள், இந்திய பிரதமரை உட்பட பேசுவதற்காக ஒரு அமைப்பு கேட்டிருக்கிறாரு. ஏப்ரல் 22, 23, 2021 இந்த மீட்டிங் வந்து விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ்ல நடக்கும். ஏப்ரல் 22 and 23 வந்து விர்ச்சுவல் கான்ஃபரன்ஸ்ல இந்த மீட்டிங் நடக்கும். Moving on to now it's time for the question. Today's question: which country successfully launched 38 foreign satellites from 18 countries? மார்ச் 2021 18 நாடுகளுடைய 38 வெளிநாட்டு செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நாடு. ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி சீனா, ஆப்ஷன் சி ரஷ்யா அண்ட் ஆப்ஷன் டி ஜப்பான். ஆன்சர் யோசிச்சு வைங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். ஆன்சர் ஃபார் ப்ரீவியஸ் கொஸ்டின், நேற்று கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில்: which state or union territory reduced the liquor consumption age from 25 years to 21 years? மது அருந்தும் வயதை 25 21 ஆக குறைத்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம். கரெக்ட் ஆன்சர் இஸ் நியூ டெல்லி, புதுடெல்லி தான் இதற்கான சரியான விடை. With this, I'm coming to an end for March 28, 2021 current affairs newspaper analysis video. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்கிற கமெண்ட்ல உங்க ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் கொடுங்க. சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனும் உங்களால பார்க்க முடியும். தேங்க்யூ அண்ட் பி சேஃப்.